நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் கவிதை இணைய இதழின் நுட்பம் புரோட்காஸ்ட். கவிதைகள் லார்க் பாஸ்கரன். வாசிப்பு ரேவா. சாபமிட்ட பையை தூக்கி கொண்டு அழுகிறார் இறந்து போனவர். சாபம் வாங்கியவர்கள் பெயர்கள் துருத்தி கொண்டிருந்தன. பசியோடு இறந்தவன், இயற்கை மரணம் எய்தவன் என்று நீண்டு கொண்டே போகிறது பட்டியல். இருப்பை வெளிக்காட்டும் பலவீனங்களும் நகைப்புகளும் சுயதாபத்தை அணைத்து கொண்டு வெளியேறிய பின் அர்த்தமற்ற சாவை விழுங்கிச் சிரிக்கிறது பிரபஞ்சம். கடந்து வந்து கொண்டிருந்த இரைச்சல் தலை தூக்குகிறது. ஈசல் போன்ற பறத்தலில் இரத்தல் சாத்தியம். வருந்தும் உயிருக்கு பாடம் எடுக்கிறார்கள். மெய்நிகர் பார்வையோடு இருப்பை நெருங்கி உறவாடுகிறது உடல். முழுமையடையாத பின்னிரவு வேளையில் இருப்பு என்பது இல்லாவிடில் இறப்புதான். அகாலத்தின் அரூபத்தில் ஒரு தற்காலிக பயணியாக இடம்பெறுகிறது இடைவெளி. தாம்பூல தட்டுக்கள் குறைந்து வருவது அநேகமாய் உச்சவரம்பின் சண்டித்தனத்தில். சிவந்த வானத்தைப் போல நாகரிக பசுக்கள் தலைகளை தேடுகின்றன விடுவிக்கப்பட்ட நகரத்தில். தேடிக் கலைக்கின்ற ஒற்றை யானையாய் இரும்பு வேலியை கடக்கும் மனோபாவத்தில் குறுகிய வயிற்றை நிரப்பும் அவன் சகவாசம். வந்து செல்லும் காற்றாலை மின்சாரம் தூரதேச சமிக்மையால் வெளிச்சம் பெறுகிறது. இயற்கை என்று என நடைபயிலும் உலகிற்கு முடிவேதும் இல்லை. சரிபாதி துக்கத்தில் சுவாசித்து கொள்ளும் நுரையீரலின் கசப்பில் இருமலும் அதிகார பகிர்வும் வயிற்றை கீறுகின்றன. பதில்களற்ற நாளையின் டிஜிட்டல் கோழியை பிரசவித்தபடியே இருக்கிறது இரவு. உள்ளே ஈரமாக, வெளியே காய்ந்தபடி கணக்கும் மயிலிறகாய். தனிமை சிறையென காத்து கிடக்கும் தற்சார்பு. உள்ளதை உள்ளபடியே பகடி செய்யும் வாழ்வில் சிறு குரல். வேங்கையின் பசியென ஆறுதலை தேடி அலைகிறது தத்துவம். கீழ்கண்ட நிகழ்வில் ஒற்றை காகிதத்தில் நீள்வட்ட பாதை. ஒன்றின் அளவைகளில் மற்றொன்றின் தரம். கிட்டத்தட்ட வெந்து தணிகிறது காடு பசிக்கும் வயிறென.